என்னுடைய பப்பிக்கு வந்து 36 நாள் வயசு, 48 நாள் வயசு, 50 நாள் வயசு. இதில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இப்படி இருக்குது, இந்த மாதிரி எப்படி ஃபுட் கொடுக்கலாம், இந்த மாதிரி சில மிக்ஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன இதுலேருந்து தெரிய வருதுன்னா, நிறைய பேருக்கு வந்து பப்பியை எப்போ வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் ஐடியா இல்லை அவங்களுக்கு. நான் வந்து அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இதை தெரிஞ்சு பண்ணால் ரொம்ப தப்பு. தெரியாமல் பண்ணால் பரவாயில்ல, அதை நம்ம மாற்றுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக கொஞ்சம் பேராவது பப்பி வாங்க போகிறவங்க இந்த தப்பை பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி. ஏன்னா அந்த தப்போட விளைவுகள் வந்து அந்த பப்பியுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் அது பாதிக்கும். ஏன் லாங் டேர்மாக கூட பாதிக்கலாம். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் போட வேண்டியது, நீங்கள் எப்போ உங்கள் பப்பியை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்றத நீங்கள் போடுங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. எப்படி யாராவது முன்னாடி ஒரு பப்பியை தூக்கிட்டு வந்திருந்தீங்க, அதனால் ஏதாவது ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறையா பேருக்கு நான் சொல்ல போகிற விஷயத்தோடு சேர்த்து அவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுறத மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் இதோட விளைவுகள், மற்றபடி அனுபவித்தவங்க என்ன அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அது மட்டும்தான் அந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். பப்பியை எத்தனை வயசில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம்? 1 மாதமா, 2 மாதமா, 3 மாதமா, 3 வாரமா, 4 வாரமா? ஒரே வாரத்தில் பதில் சொன்னால் 56 நாள், 8 வாரம். இதுக்கு முன்னாடி பப்பியை வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றது மாபெரும் தப்பு. அதே மாதிரி